welcome back to my channel Sauce and Spices. நான் Mrs. Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு sesame chicken Chinese டைப்ல ஒரு chicken பண்ண போறோம். ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். ஒரு ஸ்டார்ட்டர் கூட சொல்வேன் நான் அது. சோ கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ப்ளஸ் அந்த பெல் ஐகான் இருக்கு இல்லையா, அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும், ஃபர்ஸ்டா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு செசமி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எப்பவுமே போல் வடிகட்டிடுங்க. நல்லா தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுற மசாலா வந்து அதில் நல்லா ஒட்டும். இதில் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன் நான். இந்த சிக்கனில் போனும் இருக்குது. இது சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன் தைஸ். நீங்கள் பிரெஸ்ட் பீஸில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். சோயா சாஸ் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்குடைய ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நீங்கள் எவ்வளவோ போடுங்க. இந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. பிகாஸ் நம்மளுடைய சாஸ் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக மொத்தமாக பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சிக்கனில் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துருங்க இதில். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் அப்படியே கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. ஸோ நல்லா அது ஊறும் சிக்கன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த அளவு சிக்கன், ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லேசாக நம்ம இப்போ புட்டு மாவெல்லாம், அரிசி மாவுக்கெல்லாம் எப்படி தண்ணி தெளித்து நம்ம பண்ணுறோன்னா, இதுக்கு தண்ணி கையில் தெளிக்காமல் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ப்ரேயில் வந்து நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். 3-4 வாட்டி அது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே உருண்டையாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சில்கியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் ஆட் பண்ணும்போது நல்லா ஒட்டும் சிக்கனில். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஸ்பூனால் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு குச்சினால் இருந்தால் கூட ஓகே, நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. திருப்பி செகண்ட் டைமும் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக, அதுக்காக ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, லேசாக இருக்கணும். அப்படியே சும்மா
ட்ரையா அப்படியே ரொம்ப சில்கியா இல்லாம, கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா, சிக்கன்ல நல்லா ஒட்டும். ஸோ, அதனால பண்றேன் நானு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாட்டி. இப்போ 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு சிக்கன். ஸோ, இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸில் அதாவது கார்ன்ஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பாக்ஸ் நல்லா பெருசாக மூடி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே லேயரில் பண்ணிடலாம். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து 3 டைம்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறேன். அதுக்கு மேலே வந்து எவ்வளோ சிக்கன் வருதோ இதில் மேலே மேலே போடாதீங்க, தனித்தனியாக வைக்கணும் நம்ம சிக்கனை. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி லேயர் லேயராக பண்ணிவிட்டு பாக்ஸை மூடிட்டு நல்லா குலுக்க போகிறோம் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து மொத்தமாக அப்படியே போடாதீங்க. இப்போ நான் பாருங்கள் மாவு போட்டிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா போடுறேன். அதே போல் ஒன்று ஒன்றா போடுங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான், அதுக்கு மேலே போடாதீங்க. ஒரே ஒரு லேயர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே மாவு நம்ம இப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர், அதில் உப்பு கிப்பு எதுவுமே கிடையாது, எதுவுமே நான் சேர்க்கல. அப்படியே நீங்கள் போடலாம். ஸோ திருப்பி செகண்ட் லேயர் வந்து திருப்பி அதே போல் சிங்கிளாக போடுறேன் நான். அவ்வளோதான். இதுக்கு மேலே திருப்பியும் ஒரு லேயர் மாவு போடுறேன். இப்போ இதுவே உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரே இதில் போட்டுடலாம் நம்ம. திருப்பியும் அது மாதிரி ஒரே மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு போடுறேன். இப்போ நான் மேரினேட் பண்ண கிண்ணம் கூட பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே இந்த சிக்கனில் ஒட்டியிருக்கு. ரொம்ப எதுவுமே வேஸ்ட் ஆகலை. அவ்வளோதான். இப்போ இந்த மாவையும் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு பாக்ஸ் மூடி எடுத்து மூடிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குலுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் பெரட்டுறதை விட இந்த மாதிரி பாக்ஸில் பண்ணும்போது நல்லா கோட் ஆகிருக்கும் சிக்கன் எல்லாமே. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணாதவங்க பண்ணுங்கள். நம்ம என்ன தான் கையில் பெரட்டினாலும் இந்த மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், எல்லாம் காட்டுறேன் பாருங்கள், சிக்கன் எப்படி நல்லா கோட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா உதறி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா கோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவாக எடுத்து வைக்காதீங்க. நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற மாவு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நல்லா இப்படி தட்டி மாவு எடுத்துருங்க. இல்லைன்னா உங்கள் எண்ணெயில் வந்து வேஸ்ட்டாக போகும். அதெல்லாம் எண்ணெயெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுலேருந்து எடுத்து நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கன்னா மாவாயிடும் எண்ணெயெல்லாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி உதறிட்டு மாவெல்லாம் கொஞ்சம் உதறி எடுத்துகிட்டு சிக்கனெல்லாம் எடுத்து வச்சுருங்க தனியாக. அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அவ்வளோ மாவு தான் அந்த கிண்ணத்தில் இருக்குது. மிச்சம்ல இதில் நல்லா ஒட்டியிருக்கு. ஒரு கப்பில் வந்து இவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா எவ்வளோ பத்துதோ அந்த அளவு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு 80% கிட்ட வரா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஹையில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்னா, நான் சாஸ் போட போகிறேன். ஸோ சாஸ் போடுறதுனால இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நேரத்துக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இல்லைன்னா சாஸில் போட்டால் அப்படியே சாகி ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல மொறுன்னு இருக்கும் சிக்கன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். எண்ணெயில் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒன்றும் மாவு கீழே போகலை. இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஏதாவது கொஞ்சம் மாவு மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, ரொம்ப இல்லை. ஆனால் நம்ம எண்ணெயில் நீங்கள் ரொம்ப பவுடரியாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உதறாமல். திருப்பி லாஸ்ட் பேட்ச் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து போட போகிறேன்.
நல்ல சிக்கனுக்கு மேலே ஒரு அப்படியே கோட் ஆகிருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிக்கன் மேலே நல்லா அப்படியே கோட் ஆகிருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர். ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லா இப்போ கிறிஸ்பி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் ஏதாவது இருந்தால் மாவில் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போடுறேன். நான் எல்லாம் மொத்தமாக போட்டுறேன். 1/2 கிலோ சிக்கனையும் ஃப்ரை பண்ணது மொத்தமாக போட்டுறேன். போட்டுட்டு 2 மினிட்ஸ் ஹையில் இப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்ல கிறிஸ்பி ஆகிடும். சாஸில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சினஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் கரண்டியில் பண்ணும்போதே அந்த சவுண்டு வருது, எனக்கு நல்ல சவுண்டு கேட்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக கோட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம சாஸில் போட்டாலும் ரொம்ப சாகி ஆகாது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போ நம்ம சாஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துருங்க. கெட்சப் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. ஹனி அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் முதல்லயே ஆட் பண்ணுறேன், கிண்ணத்துலேயே சேர்த்துட்டு அப்புறமா தான் நான் ஸ்டவ்வில் சேர்க்க போகிறேன். இந்த நம்ம சாஸ்லாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்ன ஒரு ஒரு 1/4 கப் இருக்கும், அவ்வளோதான் தண்ணி. அவ்வளோதான். இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக பேனில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது சூடு ஏறிடும் உங்களுக்கு. ஒவ்வொரு சாஸும் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஊற்றும் போது இந்த மாதிரி நம்ம கிண்ணத்தில் வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா செசமி சீட்ஸ் வந்து ரோஸ்டட் செசமி சீட்ஸ் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி செசமி ஆயில் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாஸ் டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் போட்ட மெஷர்மெண்ட் மாதிரியே நீங்கள் போடுங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறதுக்கும் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டேன். ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்காகணும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அப்படியே ஒரு சைடு மட்டும் அப்படியே தேங்கி போயிடும். நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலரி வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்துலேயே வந்து இந்த சாஸ் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் அதில் ஊற்றலாம். ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேன் நான், அதை வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செசமி ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கார்ன்ஸ்டார்ச் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆகுது, நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் போடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் இந்த சாஸ் வந்து படணும். ஃபுல் சிக்கன் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நான் அந்த மாதிரி பரட்டும் போதே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது எனக்கு சிக்கன், அந்த சவுண்டு தெரியுது. இப்போ வந்து நம்ம எள்ளும் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து எள்ளு கொட்டிக்கோங்க. அதே போல் உடனே எண்ணெயும் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆயில் எல்லாம் ஊற்றுறதுனால பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு சிக்கன் வெளியில். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். சும்மா நம்ம செஞ்சு கொடுத்து ஈவினிங்கில் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எள்ளு போடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் மெயின் டேஸ்ட் இதுக்கு. அந்த க்ரன்ச்சினஸ்க்கும் அதுக்கும் உங்கள் பசங்க விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சிக்கன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் பீஸில் பண்ணுறத விட சிக்கன் தைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ஜூஸியாக வேறு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் போன் இருக்கும் இதில், அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.